பீமன் உறவுகளுக்கு வணக்கம். அண்மையில் பயங்கர பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயங்கிறத தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு சென்று குழந்தைகளிடம் கேள்விகள் கேட்டிருக்கிறார். மற்றும் அந்த காணொளி ரொம்ப நீளமான ஒரு காணொலியாக இருக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் பயங்கரமாக பரவலாக பேசப்படுகிறது. அதாவது இவங்க அவங்களுடைய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிவகாசிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் போய் ஆய்வு மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இவங்க ஒரு கல்வி நிறுவனத்துக்கு போய் ஆய்வு மேற்கொள்வது அப்படிங்கிறது பாராட்டத்தக்கக்கூடிய விஷயம். ஆனால் அதை எப்படி பண்ணணும், ஏது பண்ணணுங்கிறத ஒன்று தெரிஞ்சு பண்ணணும். இல்லைன்னா தெரிஞ்சவங்க யாராச்சும் ஒருத்தவங்க மூலிமா கேட்டு அது செய்யணும், இல்லை அவங்கள கூட கூட்டு போகணும். இது எதுவுமே இல்லாமல் நாம் நினைக்கிறது தான் சரி, நாம் தான் எல்லாத்துலேயுமே சரிங்கிற ஒரு மனப்பக்குவமும், நான் தான் இந்த தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிறப்ப நான் போய் யாரை வேணாலும் எங்கே வேணாலும் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு பதவி திமிர் அவங்களுடைய கண்ணில் தெரிஞ்சுங்கிறத ரொம்ப தெளிவாக இங்கே சொல்லலாம். அவங்க செய்தியாளரை சந்திக்கும் போதும் அதே திமிரோட பேசுகிறாங்க. அதே மாதிரி ஒரு பள்ளி குழந்தைகிட்ட பேசும்போதுமே அதே திமிரோட தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியுது. இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப கணிப்பாக நெருங்கி பார்த்தோம் அப்படின்னா, முழு தவறுமே கீர்த்தனா அம்மையார் மேலே தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும். ஒன்று, பள்ளிக்கூடத்துக்கு ஆய்வுக்கு போகிறாங்க அப்படின்னா இவங்க சட்டமன்ற உறுப்பினர். அந்த பள்ளிக்கூடத்துடைய உள்கட்டமைப்பு, குழந்தைகளுக்கு தேவையான கழிப்பறை, இல்லை பாட வசதிகளுக்கு தேவையான அந்த ஒரு பதாகைகள், இல்லை அந்த போர்டுகள், இல்லை அந்த எழுதுவதற்கு தேவையான பொருட்கள், புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கட்டமைப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை இவங்க பார்த்து இதெல்லாம் அறகுறையாக இருக்குது, கடந்த ஆட்சியில் இவங்க சரியாக பண்ணலை, எங்கள் ஆட்சியில் நாங்கள் இதை சரியாக பண்ணிடுறோம், இதுக்கான நிதியை நாங்கள் தயார் செய்து இதை நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா சிறப்பான ஒரு செய்கை, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதற்கு மாறாக கல்வி அந்த வகுப்பறைக்குள்ளே போய் குழந்தைகளை நிற்க வச்சு அவங்கக்கிட்ட கேள்விகள் கேட்டு, அந்த கேள்வியை ஆங்கில வழியில் கேட்டு, ஏன் ஆங்கில வழியில் கேட்கணுக்கான ஒரு அவசியம் இருக்குல்ல. தமிழ் வழி கல்வி பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டுட்டு அந்த ஆங்கில புலமையில் அவங்களால பதில் சொல்ல முடியலங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவங்க முன்வைக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நானும் தமிழ் வழி கல்வியில் தான் படித்து வந்தேன், நான் ரொம்ப சிறப்பாக ஆங்கிலம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப இவங்கெல்லாம் பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத அவங்க வெளிநடத்தி வெளியே கொண்டு இவங்க சரளமாக ஆங்கிலம் பேச வேணும், இவங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க அங்கே போயிருக்காங்கங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இதை காணொலியாக பதிவு பண்ணுறதுக்கு தேவையான அனுமதியை கொடுத்தது யார்? இவங்க ஒரு தொழில்துறை அமைச்சர், அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர். அப்போது இவங்க அங்கே போகும்போது, ஒரு கல்வி அறைக்குள் போகும்போது, இல்லை ஒரு இடங்களில் ஒரு சில விஷயங்கள் ஆய்வு செய்ய போகும்போது எல்லாத்தையும் ப்ரெஸ் மீடியாவுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லையே. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில் அந்த மீடியாக்கிட்ட பேசலாமே. அப்படி அவங்க வீடியோ கவர் பண்ணாங்க அப்படின்னா, வீடியோ கவர் பண்ணாதீங்க, அவங்களை ஏன் இந்த அம்மையார் தடுக்கலை? காரணம் அனுபவம் இன்மை. புதுவாள் என்ன செய்யறதுன்னு தெரியல, ஏதோ நமக்கு பதவி கிடைச்சிருச்சு, நம்ம போய் யாரை வேணாலும் எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு மதமை அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியுது. இந்த குழந்தை அவங்களுடைய உடல் மொழியை நான் கொஞ்சம் பார்த்தேன், அவங்க பயப்படலை, சிரிச்சவங்கமாக தான் இருந்தாங்க. ஸோ குழந்தைலாம் ரொம்ப பேருக்கு அதுவும் பயப்படலை. ஆனால் என்னென்னா, இந்த அமைச்சர் அவர்கள் கேட்ட கேள்வியே அந்த குழந்தைக்கு புரியல. முதல்ல, வாட் இஸ் யுவர் ஃபாதர் பிஸ்னஸ், வாட் இஸ் யுவர் ஃபாதர் டூயிங், வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் ப்ரொஃபஷன், ஆர் வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் ஆக்குபேஷன், ஆர் வாட் இஸ் யுவர் ஃபாதர் டூயிங் அப்படின்னு இப்படி டீட்டெயிலாக கேட்டிருக்கலாம். நம்ம அமைச்சரம்மா போய் வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. வாட் இஸ் யுவர் ஃபாதர்னா என்னென்னு பதில் சொல்கிறதுங்கிற ஒரு கேள்வியும் உள்ள வந்துடும். அப்படிங்கிற பட்சத்தில் முதல்ல இந்த காணொலியை எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தது தவறு, இரண்டாவது இந்த காணொலியை இணையதளத்தில் ஒளிபரப்பு செய்யப்பட்டதுமே நம்ம தவறு அப்படின்னு தான் நாம் எடுத்துக்கணும். இன்னும் ஒரு சில பேர் இந்த குழந்தை பேசும்பொழுது அவங்களுடைய முகத்தை மறைச்சிருக்கணும், அப்படி தான் போட்டிருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி இதே தொழில்துறை சார்ந்த ஒரு அமைச்சர் விஷவாயு தாக்கி 26 பேருக்கு மேலே இறந்து போன ஒரு தொழிற்சாலையை எதனால் இந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்தை போய் இவங்க ஆராய்ஞ்சு பார்த்தாங்களா? இது ஒரு முக்கியமான கேள்வி. துறை சார்ந்த ஒரு வேலையை இவங்க செய்யலை, அதுக்கு பதிலாக வேற ஒருத்தருடைய துறை, கல்வித்துறை,
திரு ராஜ்மோகன் அவர்கள் வந்து கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறார். அவர் செய்யக்கூடிய வேலையை கொண்டு போய் இந்த அம்மா வந்து செஞ்சுருக்காங்க. அப்போது எந்த அளவுக்கு ஒரு புரிதலற்ற ஒரு தன்மை அப்படிங்கிறது இங்கே நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னும் ஒரு படி மேலே போய் அம்மா கீர்த்தனா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிண்டல் அடிக்காதீங்க, ட்ரோல் பண்ணாதீங்க, நக்கல் பண்ணாதீங்க. என்னுடைய ஆங்கில புலமையை பற்றியோ இல்லை என்னுடைய கல்வி தகுதியை பற்றியோ நீங்கள் பேசுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த குழந்தையோட தன்னம்பிக்கையை வந்து அது உடைக்குது. நீங்கள் அந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேவலப்படுத்துறீங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. இருக்கிறதே பெரிய தவறு என்ன தெரியுமா? நாம் செஞ்ச தவறுனே ஒத்துக்க முடியாத ஒரு மனநிலை இருக்கு இல்லையா, அதுதான் இருக்கிறதே பெரிய ஒரு தவறு அப்படின்னு சொல்லி இந்த தவறு நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல கல்வித்துறை அமைச்சர் வந்து கல்வித்துறை சம்மந்தப்பட்ட கேள்வி இதை கேட்குறாரு வைக்கிறாரு அப்படின்னா 18 வயசு கீழே கூடிய குழந்தைகளை காணொலி பதிவு பண்ணி பதிவேற்றம் செய்யணும்னு அவசியம் என்ன இருக்கு? சைல்டு ஆன்லைன் பிரைவசி ப்ரொடெக்ஷன் ஆக்ட், கோப்பா அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. இணையதளத்தில் ஒரு கண்டென்ட் நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா குழந்தைங்களை வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணும்போது இந்த காணொலியில் குழந்தைகள் இருக்காங்க, குழந்தைகளை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் சைல்டு ஆன்லைன் பிரைவசி ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்குது. அதன் பாதுகாப்பின் கீழ் இந்த காணொலியை வந்து நிறுத்தியிருந்திருக்கலாம். பட் அது கைமீறி போயிடுச்சு, காணொலிகள் நிறைய பேர் பார்த்துட்டாங்க. இதை செஞ்சதுக்கு பிறகும் என் மேலே தப்பு இல்லை, இந்த காணொலியை பார்த்து கருத்து சொல்கிற நீங்கள் தான் தப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, இங்கே தான் இவங்களை நம்ம தற்கூரி அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது. அதே மாதிரி இந்த அம்மையார் அந்த பள்ளிக்கூடத்தில் போய் தன்னுடைய தங்கச்சி என்று நினைத்து, தன்னுடைய சகோதரி என்று நினைத்து தான் அவர் பேசினார் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து தன்னுடைய சகோதரி என்று பேசினார் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல ஏன் கோயம்புத்தூரில் பாலியல் வன்கொடுமை நடந்த நிகழ்வுகளாக இருக்கட்டும், எத்தனையோ குற்றச்சாட்டுகள் இப்போ வந்திருக்கு, இது எல்லாருமே இந்த அம்மையாருக்கு சகோதரி கிடையாதா? இல்லை அந்த சகோதரிக்காகலாம் இந்த அம்மையார் வந்து பேச மாட்டாங்களா? அந்த கேள்வியை வந்து முன்வைக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு அமைச்சர் ஒரு ஆய்வுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னா அந்த அமைச்சர் எதெல்லாம் ஆய்வு செய்யணுங்கிறது ஒன்று இருக்குல்ல. இப்படி போய் இந்த குழந்தைங்கிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்கணும். முதல் பெஞ்சில் உட்காந்துக்கவங்க எப்படி இருக்காங்க, கடைசி பெஞ்சில் உட்காந்துருக்கவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே ஆய்வு செய்ய வேண்டியதா இவங்களுடைய ஒரு பெரிய கடமையாக இருக்குது. அறியாமையின் அப்பட்டமான வெளிப்பாடு தான் இந்த அமைச்சர் கீர்த்தனா அவர்களுடைய நடவடிக்கை. இன்னொன்று, இந்த கல்வித்துறை அமைச்சர் சொன்ன விளக்கம் பாருங்களேன். அந்த கல்வித்துறை அமைச்சர் வந்து அவங்க சகோதரி நடக்கா போய் பார்த்தாங்கங்கிறாங்க. ஓகே, தவறு எதுவும் பெருசாக இல்லை அப்படின்னாலுமே பள்ளிக்கூடத்தில் போய் இவங்க ஆய்வு செய்வதற்கு தேவையான அவசியம் என்ன? இதெல்லாம் தாண்டி சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு, எங்களுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து தேவையில்லாத ஆய்வுகள் எதுவும் நடத்த வேண்டாம், அரசாங்க ஊழியர்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் அப்படின்னு அறிக்கை கொடுத்துருக்காரு அப்படின்னு. அப்போது முதலமைச்சர் தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு அறிக்கையை விட்டும் நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னு தன்னிச்சையாக தான் இஷ்டத்துக்கு செயல்பட்டு கொண்டுட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சில அமைச்சர்கள் தான் அண்ணன் ராஜ்மோகன் அடிக்கடி சொல்லுவார் இல்லையா, எங்களுடைய தலைவரின் கண் அசைவுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு. அதான் சொல்லியிருக்கிறாரு. ஏன் செஞ்சீங்க? எத்தனை, அதாவது ஒரு திரைப்பட நடிகனாக விஜய் அவர்களை வந்து நம்ம ஆதரித்து சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்றது, அது சிறந்த நடிகர் இந்த சென்ஸ் என்டர்டெய்னர்னு சொல்லலாம். எஸ், விஜய் அவர்கள் வந்து சிறந்த ஒரு என்டர்டெய்னர். சீமான் அவர்களும் சொன்னார், 60க்கும் மேலே திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு, ஒரு படம் கூட நல்ல படம் அப்படின்னாரு. அப்படியே எல்லாத்துக்கும் கோவம் வந்துச்சு, எல்லாத்துக்கும் கோபம். அவர் நடித்த படத்துக்கு ஒரு படம் கூட நல்ல படமே இல்லையா, அப்படியா இப்படியா அப்படின்னா. நல்ல படம்னா என்ன? நல்ல கருத்துக்களை விதைக்கக்கூடிய படம், நல்ல எண்ணங்களை மனதை விதைக்கக்கூடிய ஒரு படம். பெண்மணி முதுகுல சோப்பு போடுறது பதிலாக மாமியார் முதுகுல சோப்பு போட்டோன்னு போடக்கூடிய ஒரு படத்தை நீங்கள் நல்ல படம்னு சொல்ல வரீங்களா? ஒரு துப்பாக்கி எடுத்து புட்டப்புன்னு சுட்டு கொல்லக்கூடிய நிகழ்வு செய்யக்கூடிய ஒரு படத்தை நீங்கள் நல்ல படம்னு சொல்ல வரீங்களா? தன்னுடைய கூட நடிக்கக்கூடிய சக நடிகை உடைய பின்பகுதியை அடிச்சு அப்படிங்கிறதான் நல்ல படம்னு சொல்ல வரீங்களா? என்ன சொல்ல வரீங்க? சிகரெட்டை சட்டை எழுந்து வச்சு இப்படி ஸ்டைலாக எடுத்து குடிச்சாரே, அதுதான் நீங்கள் நல்ல படம்னு சொல்ல வரீங்களா? டம்ளரை கொண்டா நான் கடிக்க, அண்டாவை கொண்டா சேஸ் அடிக்க அப்படின்லாம் பாட்டு பாடிட்டு குடி போதை எல்லாத்தையும் கிளப்பி விட்டுட்டு இவர் என்னடனா நான் போதை ஒழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் என்னடான்னா சரத்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தன்னுடைய போதை மருந்து பயன்படுத்தினங்கிற விஷயத்த சொல்கிறத மறைக்கிறதுக்காக சின்ன பிள்ளை மாதிரி போய் சொல்லி மாட்டிக்கிட்டார். மாத்திரையே நுணுக்குனாராம், எங்கிட்டு போய் சொல்ல. இன்னொரு அமைச்சர் என்னடா அப்படின்னா, ஒரு லாரி இருக்கக்கூடிய டயர் வந்து நீங்கள் என்ன இப்படி போட்டிருக்கீங்க இந்த டயரை, ஏன் இந்த டயர் இப்படி இருக்குது மாற்ற சொல்கிறோம். டயரு தேஞ்சதுக்கு மாற்ற வேண்டிய சூழ்நிலை வச்சுன்னா ஸ்டெப்னு வச்சுருப்பாங்க, மாற்றிட்டு போயிடுவாங்க.
இந்த வண்டி இங்கே ஓட்டுறதுக்கு தகுதியாக இருக்கா இல்லையாங்கிறத பார்க்குறது எதோடது? ஆர்டிஓடைய வேலை. ஆர்டிஓவில் அந்த வண்டிக்கு எஃப்சி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி இந்த வண்டிக்கு எஃப்சி கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஆர்டிஓவை போய் கேளுங்க. அப்படி ஆர்டிஓவை கூப்பிட்டு கேட்குறத விட்டு அந்த வண்டியுடைய டிரான்ஸ்போர்ட்டுடைய மேனேஜர்கிட்ட கால் பண்ணி அவர்கிட்ட வந்து இவருடைய மொத்த அறிவுத்தன்மையை கொண்டு வந்து இறக்கி வைக்கிறது. அதாவது நீங்கள் மங்குனி அமைச்சர் என்பதை மணிக்கு ஒரு முறை நிரூபித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள் எல்லாமே தற்கொலை அமைச்சர்கள் மாதிரி இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது. விஜய் அப்படிங்கிற ஒற்றை பின்பத்தினால் இங்கே தம்முடைய தொகுதி எம்எல்ஏ யார், அவருடைய நடவடிக்கை என்ன, அவருடைய பின்னணி என்னன்னே தெரியாமல் கண்ணு மூடி வாக்கு செலுத்தியதன் விளைவு இன்னைக்கு அறிவுத்திறன் இல்லாத பலரின் அடிமையில் அவரின் கீழ் நாம் எல்லாம் ஆளப்பட்டு கொண்டிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையாக இருக்குது. இப்போ இந்த சர்க்கஸ் மாதிரி ஒரு வசனம் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம அரசு பற்றி. ஒரு நடிகன் அரசு ஆண்டால் அந்த மக்கள் கோமாளி ஆவார்கள், அந்த நாடு சர்க்கஸ் கூடாரமாகும். அது இங்கே நடந்து கொண்டிருக்கு. ஏண்டா இந்த விஜய் அவர்களை தொட்டோம் அப்படின்னு நீங்கள் சிந்திப்பீங்க அப்படின்னு தேர்தலுக்கு முன்னால் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார். இப்போ மக்கள் எல்லாமே சிந்திக்கிறாங்க, ஏண்டா நாம் இந்த விசிறு சின்னத்தை தொட்டோம், நாம் கெட்டோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆகிப்போச்சு. இந்த ஆதங்கங்களுடன் மற்றும் பல காணொலிகள் நாம் பேசுவோம். நன்றி.